இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை விவசாய நிலங்களை அழித்து சோலார் பேனல்கள் அமைக்க எதிர்ப்பு. அரை நிர்வாணத்துடன் போராடிய விவசாயிகள். அரசு வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடு செய்த அதிகாரிகள். ஏழை பெண்ணின் ஆதார் எண்ணில் வேறொரு நபருக்கு வீடு கட்டி கொடுக்கப்பட்ட அவலம். சூறைக்காற்றால் முறிந்து விழுந்த 300 ஏக்கர் வாழை மரங்கள். உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. செய்யாறில் குடிநீர் பாட்டிலில் பல்லி இறந்து கிடந்த சம்பவத்தால் பொதுமக்கள் அச்சம். தொழிற்சாலையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள். முத்துமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவில் நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டம். பாரம்பரிய நடனமாடி அசத்திய கலைஞர்கள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே விவசாய நிலங்களை அழித்து தனியார் சோலார் பேனல் நிறுவனம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. லட்சமணப்பட்டியில் விளை நிலங்களுக்கு நடுவே எக்ஸல் ரெனிவபிள் இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற தனியார் சோலார் பேனல் நிறுவனம் விளை நிலங்களை வாங்கி அதில் சோலார் பிளான்ட் அமைப்பதோடு அங்கு அரசுக்கு சொந்தமான சத்திரம் என்று அழைக்கப்படும் விவசாய நிலங்களையும் பாழ்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அக்கிராமத்தில் தனியார் நிறுவனம் பல விவசாயிகளுக்கு சொந்தமான பட்டா நிலங்களை போலியாக பெயர் மாற்றம் செய்து அதில் சோலார் பிளான்ட் அமைத்து வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயா கண்ணு தலைமையில் அரை நிர்வாண கோலத்துடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய கோட்டாட்சியர் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதி அளித்ததை அடுத்து விவசாயிகள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசு வீடு வழங்கும் திட்டத்தில் முறைகேடு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூர் கிராமத்தை சேர்ந்த மாரியம்மாள் என்பவர் 30 வருடங்களுக்கு முன்பு அரசால் இலவசமாக கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டில் வசித்து வருகிறார். தற்போது வீட்டில் கம்பிகள் வெளியே தெரிந்தும் சுவற்றில் விரிசல் விழுந்த நிலையில் காணப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் இலவச வீடு திட்டத்தில் புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மாரியம்மாள் மனு செய்துள்ளார். ஆனால் அவருடைய ஆதார் எண்ணில் ஏற்கனவே வீடு கட்டப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறியதால் அதிர்ச்சி அடைந்துள்ள மாரியம்மாள் முறைகேடு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு புதிய வீடு கட்டித்தர வேண்டும் என புதுக்கோட்டை ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அம்மா அப்பா யாரும் கிடையாது, பிடிச்ச இல்லை, பிள்ளை இல்லை, நான் தனியாக தான் இருக்கிறேன். என் வீடு இடிஞ்சு ரொம்ப கொட்டுது. எனக்கு இது சரிப்படுத்தி கொடுக்க ஆள் கிடையாது. வந்தால் என்னையோட ஆதார் நம்பரை அடுத்தவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டா வீடு. அது கேட்டால் அது தெரியாமல் போயிடுச்சு, உனக்கு மாற்றுதலை செய்கிறோம்ங்கிறாங்க. ஆனால் எனக்கு இது செய்ய மாட்டேங்கிறாங்க. குடியே இல்லாத வீட்டுக்கு 2,40,000 கொடுக்குறோம்ங்கிறாங்க. எனக்கு 55,000 தான் கொடுக்கு. அதை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. ஐயா, நீங்கள் தான் எனக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கனமழை மற்றும் சூறைக்காற்றால் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் சரிந்து சேதமாகியுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர்.
அள்ளி வளாகம், காத்திருப்பு, செம்பதனரிப்பு, ராதநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கர் நிலப்பரப்பில் வாழை விவசாயம் செய்யப்பட்டிருந்தது. அறுவடைக்கு தயாராக இருந்த மரங்கள் இங்கு பெய்த பலத்த சூறாவளி காற்று மற்றும் கனமழையால் முற்றிலும் முறிந்து சேதமாகிய நிலையில் வாழை விவசாயிகளுக்கு 1,50,000 ரூபாய் வரை செலவு செய்த தொகை நஷ்டமடைந்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதேபோல சுமார் 50 ஏக்கர் அளவில் வளர்க்கப்பட்டிருந்த மாமரங்கள், புளிய மரங்கள் முறிந்து அழிவை சந்தித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ள விவசாயிகள் சம்பந்தப்பட்ட வேளாண் துறை அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் குடிநீர் பாட்டிலில் பல்லி இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்யாறு ஆதிகேசவன் தெருவை சேர்ந்தவர் பிரதாப், அருணா தம்பதியினர். மகள் தருணிகா ஸ்ரீ பிறந்தநாள் விழாவிற்காக செய்யாறில் இயங்கி வரும் மினரல் வாட்டர் கம்பெனியிலிருந்து வாங்கப்பட்ட குடிநீர் பாட்டிலில் பல்லி இறந்து கிடந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரதாப் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இப்போ நம்ம பர்த்டேக்கு வாட்டர் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் பல்லி இருந்தது, இறந்து போன பல்லி. சுகாதாரம் மட்டும் நீர் இருக்குது, நீ தான் நடவடிக்கை எடுக்கணும். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் குடிநீர் பாட்டிலில் இருந்த பல்லியின் உடலை கண்டு ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து குறிப்பிட்ட தனியார் குடிநீர் தொழிற்சாலைக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ப்ராப்ளம் வரும்போது போல டேட்லாம் படம் கொடுக்கலாங்களா தம்பி? குளியல் ஆமாம் சார் தான் பார்த்தார். பொதுமக்கள் கோடை காலத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்லும் நிலையில் தூய்மையான நீருக்காக பணம் செலவழித்து கடைகளில் குடிநீர் பாட்டில்களை வாங்கி அறிந்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்களால் பொதுமக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் குடிநீர் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அடிக்கடி ஆய்வு செய்வதோடு காலாவதியான குடிநீர் பாட்டில்களை விற்பனை செய்யும் வியாபார நிறுவனங்களையும் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கரட்டுப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் முத்துமாரியம்மன் ஆலய சித்திரை திருவிழா முன்னிட்டு மங்கைவள்ளி கும்மியாட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி யாகசாலை பூஜைகள் மற்றும் காப்பு கட்டுதலுடன் தொடங்கிய நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது. இதனையடுத்து அம்மனுக்கு 16 வகையான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதுடன் கரகம் பாலித்தல் மற்றும் அம்மன் ரதபவனி வான வேடிக்கைகளுக்கும் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொங்கலூர் சண்முகசுந்தரம் குழுவினரின் மங்கைவள்ளி கும்மியாட்டம் நடைபெற்ற நிலையில் 43 பெண்கள் உட்பட 4 ஆண்கள் ஒரு சேர நடனங்கள் ஆடி அனைவரின் பாராட்டுதல்களை பெற்றனர். இந்நிகழ்ச்சிகளை சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பகுதிகள் ஆயிரக்கணக்கானோர் மக்கள் பக்தர்கள் கண்டு ரசித்து சாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கோடை வெயிலிலிருந்து ஏரி மீன்களை காக்கும் வகையில் குறைந்த விலை காய்கறிகளை மீன் வியாபாரிகள் உணவாக அளித்து தன் வளத்தை காத்து வருகின்றனர். குடிமேனஹள்ளி கிராமத்தில் சுமார் 110 ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் வெப்பம் தாங்காமல் மீன்கள் உயிரிழந்து வருகின்றன. இந்நிலையில் போச்சம்பள்ளி, ஓசூர் ஆகிய பகுதிகளில் உள்ள காய்கறி சந்தையில் விலை குறைந்த மற்றும் வீணாகும் நிலையில் உள்ள கலரான குடைமிளகாய், சுரைக்காய், முட்டைக்கோஸ், வெண்பூசணி, கேரட், முள்ளங்கி, கேரட், பூசணி உள்ளிட்ட பல தரப்பட்ட காய்கறிகளை கிலோ 25 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை வாங்கி வரும் ஏரி மீன் வியாபாரிகள் அவைகளை ஏரிக்கரைக்கு கொண்டு வந்து சிறிது சிறிதாக
வெட்டி நீரில் எரிந்து வருகின்றனர். இதனையடுத்து நீரில் காணப்படும் காய்கறிகளை ஆர்வத்துடன் துள்ளியபடி வந்து உணவருந்தும் மீன்கள் ஆரோக்கியத்துடன் இருப்பதாக மீன் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இக்கோடை காலத்தில் இதுபோன்ற மற்ற நீர்நிலைகளிலும் குறைந்த மற்றும் வீணாகும் நிலையில் உள்ள காய்கறிகளை நீரில் போட்டு மீன்களுக்கு உணவளிப்பதன் மூலம் அவைகள் உயிரோடு வாழ்வதோடு மீன் வளமும் பெருகும் என்று மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே அத்திக்குட்ட அள்ளி கிராமத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் பப்பாளி மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. அத்திக்குட்ட அள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சின்னசாமி என்பவர் தலா 26 ரூபாய் என 2100 பப்பாளி கன்றுகளை ஆந்திரா மாநிலம் கிருஷ்ணாபுரம் கிராமத்திலிருந்து வாங்கி வந்து தனது 3 ஏக்கர் நிலத்தில் நடவு செய்து சொட்டு நீர் பாசனம் மூலம் சாகுபடி செய்துள்ளார். தற்போது பப்பாளி மரம் பலனுக்கு வந்த நிலையில் சூறை காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் பப்பாளி, தென்னை, வாழை, முருங்கை, பாக்கு மரங்கள் வேரோடு சாய்ந்தும் 2ஆக உடைந்தும் சுமார் 1700 மரங்களுக்கு மேல் முறிந்து விழுந்து சேதமானது. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விளை நிலங்களிலும் மரங்கள் வேரோடு சாய்ந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வேளாண் துறையினர் சேதங்கள் குறித்து மதிப்பீடு செய்தனர். இந்நிலையில் சேதமடைந்த மரங்களுக்கு அரசு ஏக்கருக்கு 3 லட்சமாவது வழங்கினால் மட்டுமே சேதத்தை ஈடுகட்ட முடியும் என்றும், இல்லையென்றால் கடன் தொல்லையிலிருந்து மீள்வது கடினம் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நான் ஒரு 3 ஏக்கர் பப்பாளி போட்டிருக்கேன். 3 ஏக்கர் பப்பாளி நல்லா விளைச்சல் வர டைமில் நேற்று இரவு பெய்த மழையில் காற்று மழை ஆலங்கட்டி மழையோட பெஞ்சதில் மரம் ஃபுல்லாக சாஞ்சி உடஞ்சி போச்சு. எல்லா ஊர்லேயும் நிறைய ஆலங்கட்டி காற்று மழை வந்து நிறைய மரம் உடஞ்சிச்சு. நம்மளது பார்த்திங்கன்னா இப்போ 2 தென்னை, ஒரு 3-4 தென்னை மரம், முருங்கை மரம், பப்பாளி மரம் ஒரு 1200 மரம், பாக்கு செடி ஒரு 50 மரம், எல்லா மரமும் உடஞ்சி மிகப்பெரிய லாஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு இழப்பு பயன்பெறும்போது எல்லாம் இழந்துட்டுங்க. இதுக்கு கவர்மெண்ட் தமிழக முதலமைச்சர் எங்களுக்கு ஒரு நிவாரணம் வழங்கினீங்கன்னா கொஞ்சம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய சாலையில் சிறுத்தை நடமாடிய காட்சிகள் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பந்தலூர், சேரம்பாடி பகுதிகளில் வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறும் யானை, சிறுத்தை, புலி உள்ளிட்ட விலங்குகளால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவி வருகிறது. இதனையடுத்து சேரம்பாடி தொகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய சாலையில் சிறுத்தை சுற்றித் திரிந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாக உள்ள நிலையில் அதன் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே இந்திய உப்பு நிறுவனம் சார்பில் உப்பளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பழவேற்காடு பகுதியில் உப்பளம் அமைப்பதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு நிலத்தடி உப்பு நீராக மாறி கால்நடைகள் குடிக்க கூட தண்ணீர் கிடைக்காமல் போகும் என குற்றம் சாட்டியதோடு உப்பளம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து புரட்சி பாரதம் கட்சியினர், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஏரியில் நுரம்பு மண் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பூர் படங்காடு பகுதியில் 57 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஏரியில் மாமாங்கம் பகுதியில் மேம்பாலம் அமைக்கும் பணிக்காக அளவுக்கு அதிகமான நுரம்பு மண் அள்ளப்பட்டு வருவதோடு மற்ற இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் மண் வளமும் நீர் வளமும் பாதிக்கப்படுவதாக கூறி முன்னாள் எம்எல்ஏ வெற்றிவேல் தலைமையில் அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் ஏரியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செஞ்சியில் மலை மீது அமைந்துள்ள கமல கன்னியம்மன் மற்றும் மாரியம்மன் கோவில்களின் சித்திரை திருவிழாவினையொட்டி பொதுமக்கள் கோட்டைக்கு செல்ல இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இங்கு மலை மீது அமைந்துள்ள கமலக்கன்னி அம்மன், மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ராஜகாளி அம்மன் மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள மகா மாரியம்மன் ஆலய திருவிழாவினை முன்னிட்டு கொடியேற்ற திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெற்றது.
இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள் செய்யப்பட்ட நிலையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஃபோஸ்டஸ் செட்கியஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். கரூர் மாவட்டம் குளித்தலை மகா மாரியம்மன் கோவில் திருவிழாவினை முன்னிட்டு முதலாம் ஆண்டு எல்கை பந்தய போட்டி நடைபெற்றது. குளித்தலை நண்பர்கள் காளை குதிரை வளர்ப்போர் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் திருச்சி, கரூர், தஞ்சாவூர், கோவை, திருவாரூர், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள், குதிரைகள் கலந்து கொண்டன. இதில் சிறிய மாடு, ஒத்தை மாடு, இரட்டை மாடு, புதிய குதிரை, பெரிய குதிரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனை அடுத்து சீறி பாய்ந்து வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் குதிரைகளுக்கு பரிசு தொகைகள், கோப்பைகள் வழங்கப்பட்டன.